Dear students, I am Kannan, your maths teacher. In this video, you will learn 12th Mathematics, Chapter 5, Two-Dimensional Geometry. Next concept is conics. சில பேர் இதை வந்து கோனிக்ஸ் அப்படின்னு கூட ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக மாதிரி எடுத்துங்க. இப்போ டெஃபினிஷன் 5.2 என்ன சொல்கிறாங்கன்னா, a conic is a locus of a point which moves in a plane so that its distance from a fixed point bears a constant ratio to its distance from the fixed line not containing the fixed point. Okay, இதான் வந்து இதனோட டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ இதில் முக்கியமான கான்செப்ட் என்ன கொடுத்தோன்னா, ஃபிக்ஸட் பாயிண்ட், அதுக்கு பேர் வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிக்ஸட் பாயிண்ட் இஸ் கால்டு த ஃபோக்கஸ், ஃபிக்ஸட் லைன் இஸ் கால்டு த டைரக்ட்ரிக்ஸ், அண்ட் கான்ஸ்டன்ட் ரேஷியோ இஸ் கால்டு த எக்ஸென்ட்ரிசிட்டி. இதை எக்ஸென்ட்ரிசிட்டின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க, நம்ம எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். விச் இஸ் டினோட்டட் பை இ. that eccentricity is denoted by E. இதான் அதனோட முக்கியமான எலமெண்ட்ஸ். ஃபோக்கஸ், டைரக்ட்ரிக்ஸ், அடுத்து வந்து கான்ஸ்டன்ட் ரேஷியோ வந்து எக்ஸென்ட்ரிசிட்டி, அதை E அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ரைட்டு. இப்போ சப்டிஷன் நம்பர் 1 இதில் ஃபர்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, this constant E is equal to 1, then the conic is called the parabola. If this constant E less than 1, then the conic is called a ellipse. If the constant E is greater than 1, then the conic is called the hyperbola. This is the concept. The general equation of a conic. Let S of x1, y1 be the focus. L is the directrix and E be the eccentricity. Let P of x, y be the moving point. By the definition, we have SP by PM equal to the constant, that is equal to E. ஓகே, இந்த டெஃபினிஷன் இப்போ இந்த வேர்டில் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அந்த டெஃபினிஷன் ஒன் செகண்ட் பார்ப்போம். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, P of x, y அப்படின்றது மூவிங் பாயிண்ட்டு, Lன்றது டைரக்ட்ரிக்ஸ், தட் இஸ் கால்டு த ஃபிக்ஸட் லைன். அடுத்து என்ன சொல்கிறோம், S of x1, y1 தட் இஸ் கால்டு த ஃபிக்ஸட் பாயிண்ட். இது வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட்டு, இது மூவிங் பாயிண்ட்டு, இது வந்து ஃபிக்ஸட் லைன். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை டெஃபினிஷனை கொண்டு வரோம். ஒன் செகண்ட் பாருங்கள் என்ன சொல்லணும்னா, எ கானிக் இஸ் அ லோக்கஸ். கானிக்ஸ் அப்படின்றது லோக்கஸ். லோக்கஸ் அப்படின்றது பாத். எதோட பாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் அ பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டோட பாத்து, விச் மூவ்ஸ் இன் அ பிளேன். இந்த பாயிண்ட் வந்து மூவ்ஸ் இன் அ பிளேன். இந்த மாதிரி ஒரு பிளேனில் இந்த பாயிண்ட் இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு. விச் மூவ்ஸ் இன் அ பிளேன் ஸோ தட் இட்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபிக்ஸட் பாயிண்ட். இந்த பாயிண்ட்லேருந்து, இந்த மூவிங் பாயிண்ட்லேருந்து ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸு, இந்த ஸோ தட் இட்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ ஃபிக்ஸட் பாயிண்ட் பியர்ஸ் அ கான்ஸ்டன்ட் ரேஷியோ. ஒரு கான்ஸ்டன்ட் ரேஷியோ ஃபார்ம் பண்ணுது. எதோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபிக்ஸட் லைன். இதுதான் ஃபிக்ஸட் லைன். இந்த ஃபிக்ஸட் லைனோட டிஸ்டன்ஸோட ஒரு கான்ஸ்டன்ட் ரேஷியோ ஃபார்ம் பண்ணுது, நாட் கண்டெய்னிங் த ஃபிக்ஸட் பாயிண்ட். நாட் கண்டெய்னிங் த ஃபிக்ஸட் பாயிண்ட் இஸ் த கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, SP by PM சொல்கிறாங்க. இதான் வந்து SP by PM. ஸோ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸுக்கான ஒரு ரேஷியோ எடுக்கிறீங்க, தட் இஸ் அ கான்ஸ்டன்ட், தட் இஸ் ஈக்குவல் டு ஈன்னு சொல்கிறோம். தட் இஸ் அன் எக்ஸென்ட்ரிசிட்டி இ. இதை இந்த ஃபார்மேட்டை தான் SP by PMன்ற இந்த கான்செப்டை தான் ஈன்னு சொல்கிறோம். இதை தான் இங்கே டெஃபினேஷனில் வேர்டில் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஷார்ட்டாக சிம்பாலிக்காக சொல்லிட்டு SP by PM. ஸோ இதுதான் ரேஷியோ. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த SPன்றது டிஸ்டன்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்டோட ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் வேல்யூ அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து x1, y1 எடுத்திருக்காங்க, இது வந்து x2, y2 எடுத்திருக்காங்க. x, yன்றது x2, y2. அப்போ x2 - x1, அப்போ x - x1 ப்ளஸ் y2 - y1. y2ன்றதுங்க y இருக்குது, y - y1 இந்த ஹோல் ஸ்கொயர் எடுத்துட்டாங்க. அடுத்து PMன்றது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா நேற்றே பார்த்தோம். ஒரு பாயிண்ட்லேருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னால் இந்த லைனோட ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இந்த லைனோட ஈக்குவேஷன் இருக்குன்னா LX + my + n ஈக்குவல் டு 0ன்றது அந்த லைனோட ஈக்குவேஷன். அப்போ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன, LX + my + n டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் L² + m². இந்த கான்செப்டை நம்ம லாஸ்ட் வீடியோ கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எடுத்து இந்த இதில் அப்ளை பண்ணுறோம். இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ரேஷியோட ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. இப்போ SP² ஈக்குவல் டு E² இன்ட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணால் இந்த இடத்துல வந்துடும், PM² அப்படின்னு வந்துடும். அப்போ இதை அப்ளை பண்ணோம்னா நமக்கு சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு ஃபார்மேட் கிடைக்கும். அந்த ஃபார்மேட்டை இந்த ஃபார்மேட்டோட கம்பேர் பண்ணுறாங்க. அது ஒரு செகண்ட் டிகிரி ஃபார்மேட் கிடைக்கும். ஏன்னா இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் இருக்கிறனால இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை இதோட கம்பேர் பண்ணுறோம். AX² + BXY + CY² + DX + EY + F = 0 அப்படின்ற ஃபார்மேட்டோட நம்ம இதை கம்பேர் பண்ணுறோம். இதுதான் நமக்கு ஒரு ஃபார்மேட், கானிக்ஸோட ஒரு ஜென்ரல் ஃபார்ம் அப்படி எடுத்துக்கிறோம். அதை வந்து
ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் அப்படின்றது கானிக்ஸோட ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ்ஒய் ப்ளஸ் சிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இஒய் ப்ளஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட்டு, ஏபிசிடிஇஎஃப் வரைக்கும் வருது. பட் ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், சி வந்து ஒய் ஸ்கொயர் இருக்குது, பி வந்து எக்ஸ்ஒய் அப்படின்ற காம்பினேஷன்லையும், மிச்சம் வந்து டி வந்து எக்ஸு, இ வந்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டு, எஃப்ன்றது கான்ஸ்டன்ட். ஓகே, இதோட கம்பேர் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு ஒரு ஃபார்மேட் கிடைக்கிது. ஆக்சுவலாக இந்த கான்செப்ட்லேருந்து நமக்கு 3 கேசஸ் கிடைக்குது. ஃபஸ்ட்டு கேஸ் என்ன சொன்னால் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனோட இந்த ஃபார்மேட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அந்த ஃபார்மேட்டை மட்டும் எடுத்துக்கணும். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அந்த வேல்யூ இதோட இந்த ஏபிசியெல்லாம் இந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துகிட்டு அந்த வேல்யூ எடுத்து இதில் அப்ளை பண்ணுறோம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து 0 கிடைக்குது. இப்படி இந்த டபுள் ஆர் மார்க்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கேருந்து இங்கேயும் வரும், இங்கேருந்து இங்கேயும் வரும்னு அர்த்தம். ஸோ இந்த வேல்யூ இருக்குது, இல்லை ஈஸ் ஈக்குவல் டு 1, அப்போ என்ன இருக்கும், நமக்கு ஈஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற கான்செப்ட்டுக்கு போகும். இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0 வரும்போது ஈஸ் ஈக்குவல் டு 1 போகும். அப்படி ஈஸ் ஈக்குவல் டு 1 போச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இது வந்து என்ன இருக்குன்னா இந்த கானிக்ஸஸாக பேரபோலாம். ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இதுலேருந்து இதுக்கு போகும், இதுலேருந்து இதுக்கு போகும். அதே மாதிரி இதுலேருந்து இங்கே வரலாம், இங்கேருந்து இங்கே வரலாம், இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஈஸ் ஈக்குவல் டு 1, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இந்த கானிக்ஸஸாக பேரபோலாம். பேரபோலா வந்தால் ஈஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும், ஈஸ் ஈக்குவல் டு 1 இருந்தால் இந்த வேல்யூ நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இதே மாதிரி அடுத்த என்ன பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து லெஸ் தென் 0 இருந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஈயோட வேல்யூ வந்து லைஸ் பிட்வீன் 0 to 1, ஈயோட வேல்யூ வந்து லைஸ் இன் பிட்வீன் 0 to 1, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த கானிக்ஸ் இஸ் எலிப்ஸ். அடுத்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தென் 0 இருந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இ இஸ் கிரேட்டர் தென் 1, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த கானிக்ஸ் இஸ் ஹைபர்போலா. இந்த கானிக்ஸ் இஸ் ஹைபர்போலான் இருக்குது. இதான் பேரபோலா, எலிப்ஸ், ஹைபர்போலா 3 கான்செப்ட். அந்த 3 கான்செப்டை வந்து இந்த ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனில் இருக்கிற ஏபிசியை வச்சு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸென்ட்ரிசிட்டி இ வச்சுட்டு இதோட கம்பேரிசன் கொடுத்துட்டு இதை கனெக்ட் பண்ணுறாங்க. இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். 1 மார்க் தேவைப்படும். சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது வரைக்கும் நம்ம கானிக்ஸோட ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்தோம். அந்த கானிக்ஸில் தான் பேரபோலா, எலிப்ஸ், ஹைபர்போலா இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு கான்செப்டாக ஒவ்வொரு கண்டிஷன்ஸாக செப்பரேட்டாக எடுத்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கூடக்கூடிய வந்து பேரபோலா. இப்போ பேரபோலா எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் அந்த பேரபோலாவோட ஃபார்மேட்டு. ஆக்சுவலாக இது எப்படி இருக்குன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, இங்கே வந்து ஒய் ஆக்சிஸ் இருக்குது, இந்த கர்வ் வந்து இப்படி பாஸ் ஆகுது. இந்த கர்வ் பேர் தான் பேரபோலா அப்படின்னு சொல்கிறோம், இந்த பேரபோலிக் கர்வு. இதை எப்படி இவங்க சொல்கிறாங்க பாருங்கள். சின்ஸ் ஈஸ் ஈக்குவல் டு 1 நமக்கு ஏற்கனவே தெரியும், பேரபோலாவுக்கு ஈஸ் ஈக்குவல் டு 1 தெரியும். சின்ஸ் ஈஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் பேரபோலா we know that the parabola is the locus of a point in a plane that are equidistant from both directrix and the focus. ஓகே, இந்த மூவிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குடிஸ்டன்ஸ் ஃப்ரம் போத். எங்கேருந்து ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கும் மூவிங் ஃபிக்ஸட் பாயிண்ட்டு ஃபிக்ஸட் லைனுக்கும் இதுக்கு வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஏன்னா எஸ்பி அப்படின்றது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எஸ்பி அப்படின்றது என்ன சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபிக்ஸட் பாயிண்ட் அண்ட் த மூவிங் பாயிண்ட், இது ஒரு டிஸ்டன்ஸு. பிஎம் அப்படின்றது என்ன சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூவிங் பாயிண்ட் அண்ட் த ஃபிக்ஸட் லைன். இப்போ இந்த 2 டிஸ்டன்ஸும் எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டு இ இருக்கும். ஈயோட வேல்யூ வந்து 1 இருக்குது. ஈயோட வேல்யூ 1 அப்படின் போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எஸ்பி ஈக்குவல் டு பிஎம்னு வரும். எஸ்பி டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு பிஎம் டிஸ்டன்ஸ். அதனால் பி அப்படின்றது எப்படி இருக்குன்னா இங்கேருந்தும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. சின்ஸ் இ இஸ் ஈக்குவல் டு 1 for the parabola, we note that the parabola is a locus of point in a plane that are equidistant from both directrix and the focus. Directrix and the focus முடிச்சு. அடுத்து equation of the parabola in standard form with the vertex at 0 0. vertex வந்து 0 0ல இருக்கும்போது parabola equationோட standard format நம்ம பார்க்குறோம். Let S be the focus and L be the directrix. Draw SZ perpendicular to L and let us assume that SZ produced to X and the perpendicular bisector of SZ produced as Y axis, and the intersection of the perpendicular bisector with SZ as the origin O. இங்கே ஒன் பை ஒன் வாங்க. S is the focus, L be the directrix சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன், S அப்படின்ற ஃபோக்கஸ் இங்கே எடுத்துக்கிறேன். இங்கே Lன்ற டைரக்ட்ரிக்ஸ் எப்படி எடுத்துக்கிறேன், L is the directrix, S is the focus, L is the directrix எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா draw SZ perpendicular to L. நீங்கள் என்ன செய்றீங்க, draw SZ
draw SEZ that is perpendicular to L. Lக்கு பெர்பெண்டிகுலராக இருக்க மாதிரி இந்த SEZ வரைஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Let us assume SEZ produced as a x-axis. இந்த SEZ அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா x-axis அப்படின்னு கிடைக்கும். அண்டு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் SEZ, இந்த SEZ என்ற டிஸ்டன்ஸுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைகிறேன். அதாவது பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா இந்த SEZ டிஸ்டன்ஸை ஈக்குவலாக டிவைட் பண்ணணும் அந்த லைன் வந்து, அதே டைமில் இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு SEZ இருக்கணும். அப்போ நான் என்ன சரி இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இதான் வந்து அந்த லைன். இது வந்து y ஆக்சிஸ் எடுத்துக்கங்க. இது வந்து y ஆக்சிஸ். SEZ இது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது, அதே டைமில் வந்து பைசெக்டராக இருக்குது. பைசெக்டர்னா இது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் டிவைட் பண்ணும். இது கான்செப்ட். ஸோ இதை வந்து y ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் y ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டோம். SEZன்ற வந்து x ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டோம். அடுத்து என்ன செய்யணும், இந்த ரெண்டு மீட் பண்ணுற பாயிண்ட், இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் இது ரெண்டு மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டை வந்து ஆரிஜின் O அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து ஆரிஜின் O அப்படின்னு எடுத்துட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் SEZ. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 2a இருக்குது. எஸ்லேருந்து Z வரைக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, SEZ வந்து எப்படி இருக்குன்னா that is equal to 2a டிஸ்டன்ஸ். இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2a டிஸ்டன்ஸ் இருக்குது. அடுத்து என்ன செய்கிறோம், S is a point. That point has the coordinate is a, 0. இதனோட கோஆர்டினேட் எப்படி இருக்குன்னா a, 0 அப்படி இருக்குது. அதாவது x வந்து a, y வந்து 0 அப்படின்னு இருக்குது. ஏன்னா இது வந்து இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, இட் இஸ் ஆன் த x-axis. x-axis மேலே எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் y கோஆர்டினேட் 0 இருக்கும், x கோஆர்டினேட் நம்பர் இருக்கும். அப்போ x கோஆர்டினேட் இங்கே இந்த ஏன்ற பொசிஷனில் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, the equation of the directrix is x plus a equal to 0. இந்த டைரக்ட்ரிக்ஸ் இருக்குல்ல, இதனோட ஈக்குவேஷன் எப்படி சொல்கிறாங்கன்னா x plus a is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன மீனிங்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SEZன்றது டோட்டல் டிஸ்டன்ஸ் 2a இருக்குது, y ஆக்சிஸ் வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டராக இருக்குது. அப்போ பெர்பெண்டிகுலர் பைசெக்டராக இருக்கனால இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்க இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் a வரும், இங்கேருந்து இங்கே இருக்க வரைக்கும் இருக்க இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் a வரும். ஏன்னா இது வந்து ஆரிஜின் இருக்கனால இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் a, இந்த டிஸ்டன்ஸ் a. அப்போ a + a தான் நமக்கு 2aன்னு கிடச்சிருக்கு. அப்போது 0லேருந்து a வரைக்கும் இருக்கிற இந்த பாயிண்ட்டு தான் இதை தான் O அண்ட் OS. இதுதான் நமக்கு A. அந்த ஏன்றதை தான் நம்ம என்ன சார் S of A, 0ன்னு எடுத்திருக்கோம். அப்போ இங்கேருந்து A யூனிட் டைரக்ட்ரிக்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா ஆரிஜின்லேருந்து A யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த A யூனிட் டிஸ்டன்ஸை தான் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், x plus a = 0ன்னு எடுத்துக்கிறோம். இன்னும் நீங்கள் ஷார்ட்டாக மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி லைன் parallel to the y axis அப்படின்னு பார்த்தீங்கன்னா x is equal to kன்னு இருக்கும். எனி லைன் parallel to the y axis x equal to kன்னு இருக்கும். அப்போ x is equal to kன்றது வேணும்னா x is equal to -aன்னு சொல்லலாம். x equal to -a. ஏன்னா இங்கேருந்து இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் வந்து a, பட் இது நெகட்டிவ் சைடு இருக்கனால -a. எனி லைன் parallel to the y axis x equal to kன்னு சொல்லுவோம். k வந்து இங்கே வந்து -a. அப்போ இந்த -a இங்கே வந்தால் தான் நமக்கு x plus a = 0 அப்படின்னு வந்திருக்கு. x plus a = 0. ஆக்சுவலாக இதோட மீனிங் வந்து x is equal to -a அப்படி எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் x equal to -aன்னு சொல்லலாம், இல்லை x plus a = 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, let p of x, y be the moving point. இப்போ நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், let p of x, y be the moving point இப்படி எடுத்துட்டாச்சு. மூவிங் பாயிண்ட் in the locus that yield parabola, draw pm perpendicular to the directrix. இப்போ என்ன சொன்னோம், Pலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம், pm perpendicular to the directrix. இப்படி ஒரு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சிக்கிறோம். இது வந்து pm. இது வந்து pm perpendicular to the directrix. இது ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் பெர்பெண்டிகுலராக இருக்குது. ரைட்டு. இப்போ இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது SP, இது PM. இப்போ நமக்கு டெஃபினிஷன் படி என்ன தெரியும், SP/PM = இதனோட இது என்ன தெரியும், SP/PM அப்படின்றது எக்ஸென்ட்ரிசிட்டி Eன்னு தெரியும். ஃபார் பேரபோலா என்ன இருக்குது, SP/PM = 1 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ SP = PM சொல்லிடலாம். SP = PM. அடுத்து என்ன செய்யணும், இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணும்போது SP² = PM² அப்படின்னு போட்டுட்டு இப்போ அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணால் நமக்கு ஒரு ஃபார்மேட் கிடைக்கும். அந்த ஃபார்மேட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா x - a² + y² = x + a² அப்படின்னு கிடைக்கும். இதை ஃபர்தராக a + b² எக்ஸ்பேன்ஷன், a - b² எக்ஸ்பேன்ஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஃபார்மேட் வந்து y² = 4ax. இப்போ நம்ம கிடச்சிருக்க இந்த ஃபார்மேட் வந்து என்ன கிடைக்கும்னா y² = 4ax அப்படின்னு ஒரு ஃபார்மேட் கிடைக்கும். ரைட்டு. அதுதான் என்ன சொல்கிறோம், ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சொல்கிறோம். அப்போ இந்த பேரபோலா இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆல்வேஸ் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த எஸ்பின்ற டிஸ்டன்ஸ் = PM டிஸ்டன்ஸ். அப்போ ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த பாயிண்ட் எப்படி மூவ் ஆகுதுன்னா அப்படியே மூவ் ஆகிட்டே வரும். இப்படி மூவ் ஆகி எங்கே வரும்னா ஆரிஜின் வரும். ஆரிஜின்லேருந்து திருப்பி என்ன ஆகும், இப்படி மூவ் ஆகி இப்படி வரும்.
அப்படி போயிட்டுருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் இப்படியே மூவ் ஆகிட்டுருக்கும். இதுதான் அந்த பேரபோலா அப்படின்னு சொல்கிறது. எந்தெந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். இப்போ இங்கேருந்து இங்கே பார்க்கும்போது இது 5 யூனிட்டாக இதுவும் 5 யூனிட்டாக இருக்கும். இப்போ இங்கேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா இதுவும் என்ன தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக 5 யூனிட்டாக இருக்குன்னா அப்போ இது 4 யூனிட்டாக இருக்கும். இப்படி குறைஞ்சிட்டே வரும். இங்கே வரும்போது இந்த எக்ஸு ஒய் 2 0 பாயிண்ட்டுக்கு வந்துடும். அப்புறம் திருப்பி அதே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி ஒரு பாயிண்ட் பார்த்தோம்னாலும் இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னாலும் அதுவும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இந்த பாயிண்ட் பீன்ற பாயிண்ட் இப்படி மூவ் ஆகி வந்துட்டே இருந்துச்சுன்னா நம்ம கிடைக்கக்கூடிய அந்த லோக்கஸ், இந்த பியோட லோக்கஸ் தான் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா பேரபோலாவாக இருக்குது. இட் இஸ் அ பேரபோலா. இந்த பேரபோலாவோட ஈக்குவேஷன் தான் y = 4x சொல்கிறோம். இது வந்து எந்த சைடு ஓப்பன் ஆயிருக்குன்னா ரைட் சைடில் ஓப்பன் ஆயிருக்கு. அதனால் இது வந்து பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு டைப்பு. இந்த பேரபோலாவோட டைப் என்ன சொன்னால் பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் இதில் ஃபர்தராக டைப்ஸ் இருக்குது. இதே மாதிரி கான்செப்டை வந்து இந்த சைடு எடுத்தோம்னா பேரபோலா ஓப்பன் லெஃப்ட் வேர்டு, அது மேலே ஓப்பன் ஆகிருந்த பேரபோலா ஓப்பன் அப் வேர்டு, கீழே ஓப்பன் பண்ணிட்டு தான் பேரபோலா ஓப்பன் டவுன் வேர்டு அப்படின்னு வரும். அதான் அவங்க ஷார்ட்டாக எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அந்த அதர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த பேரபோலா இஸ் y = -4x, x = 4ay, x = -4ay கொடுத்துட்டு ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. சரி, அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு ஐடியாஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் அப்புறமா அதை பார்த்துக்கலாம். இப்போ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு அந்த ஐடியாஸ்லாம் கொடுக்க போகிறேன். இப்போ அதே வந்து எப்படி இருக்குது, அதே எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் இருக்குது, இங்கே ஓ இருக்குது. இந்த இடத்துல இங்கே என்ன இருக்குது, எஸ் இந்த சைடு இருக்குது. இப்போ நெகட்டிவ் சைடில் எஸ் இருக்குது, இந்த பக்கம் இசட் இங்கே இருக்குது. இசட் வந்து இந்த சைடு வந்துருச்சு. அப்போ எஸ் இங்கே இருக்குது. அப்போ ஏற்கனவே சொல்கிறேன் எஸ்இசட் வந்து ஆக்சுவலாக 2a டிஸ்டன்ஸு. அப்போ இங்கே ஒரு a யூனிட், இங்கே ஒரு a யூனிட். பட் ஆரிஜின்லேருந்து இங்கே இருக்கிறது வந்து நெகட்டிவ் யூனிட். அப்போ என்னோட கோஆர்டினேட் எப்படி இருக்குன்னா -a,0 இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x = +a இருக்கும். ஏன்னா அது வந்து எனி லைன் parallel to the y axis x = k சொல்லியிருக்கோம். கேன்றது இந்த டிஸ்டன்ஸு. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா a யூனிட் இருக்குது. அப்போ x = a இப்படியும் சொல்லலாம். ஆர் we can say it is an x -a = 0 அப்படின்னு சொல்லலாம். அந்த a அங்கே கொண்டுதுன்னா இதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நமக்கு பேரபோலா கர்வ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிங் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கும். P is the P of x, y be the மூவிங் பாயிண்ட் இப்படி இருக்கும். இங்கே வந்து PM டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இங்கே போயிட்டுருக்கும். PM டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த பாயிண்ட் எப்படி மூவ் ஆகும்னா இங்கே தான் அந்த மூவிங் பாயிண்ட் P of x, y எப்படி மூவ் ஆகிட்டு இப்படியே வந்துட்டுருக்கும். இப்படி மூவ் ஆகி இப்படி வந்து இப்படி வரும். இதான் அந்த மூவிங் பாயிண்ட். இதோட டிஸ்டன்ஸ் SP இங்கே எப்படி இருக்கும். SP/PM is equal to ஆல்வேஸ் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி மூவ் ஆகிருக்கும். இப்போ பேரபோலா எந்த சைடு இருக்குன்னா ஓப்பன் ரைட் வேர்டில் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டு, என்னோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா அதே y² தான் இருக்கும். y² = என்ன சொல்கிறோம்னா இங்கே வந்து a வந்து நம்ம நெகட்டிவ் இருக்கனால -4ax இருக்கும். -4ax. இங்கே a வந்து பாசிட்டிவ் சைடு இருக்கனால ஃபோக்கஸோட a வந்து பாசிட்டிவ் சைடு இருக்கலாம். y² + 4ax இருந்துச்சு. இங்கே வந்து ஃபோக்கஸ் வந்து நெகட்டிவ் சைடு இருக்கனால y² -4ax. இது பேரபோலா ஓப்பன், இது வந்து பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்டு, இது பேரபோலா ஓப்பன் லெஃப்ட் வேர்டு. ஏன்னா லெஃப்ட்டில் ஓப்பன் ஆயிருக்கனால ஓப்பன் லெஃப்ட் வேர்டு, இது ஓப்பன் ரைட் வேர்டு. இது ரெண்டு என்னோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். இந்த எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் வந்து 0 0 வரைக்கும் தான் வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது எதை வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் த பேரபோலா. இது 3 மீட் பண்ணுற இடம் தான் வெர்டெக்ஸ். இங்கே எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இங்கே தான் மீட் பண்ணும். கர்வ் அந்த இடத்துல மீட் பண்ணுது. அந்த இடம் தான் வந்து வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெர்டெக்ஸ் 0 0 வரணும் இந்த ஃபார்மேட். இது இல்லாமல் another 2 ஃபார்மேட் இருக்குது. இப்போ அதே வந்து என்ன செய்கிறோம், அதே மாதிரி இங்கே வந்து எஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி இங்கே என்ன எடுத்துக்கோம்னா இசட் எடுத்துக்கிட்டோம். இசட்ன்ற பாயிண்ட் எடுத்துகிறோம். இதை அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அப்படி லைன் வரைஞ்சிக்கிறீங்க. இதை வந்து இதை வந்து ஒய் ஆக்ஸாக எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக எஸ்இசட் வந்து 2a டிஸ்டன்ஸு. எஸ்இசட்ன்றது 2a டிஸ்டன்ஸு. இதுக்கு நான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைகிறேன். இதுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையும் போது எந்த இடத்துல பாஸ் ஆகும்னா இந்த இடத்துல பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகும்போது இது பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் தான் நான் என்ன சொல்கிறேன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பெர்பெண்டிகுலர் இந்த எஸ்இசட்டுக்கு நான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் தான் எஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ எஸ்லேருந்து இசட் வரைக்கும் 2a டிஸ்டன்ஸ். அப்போ இங்கே ஒரு a யூனிட், இங்கே ஒரு a யூனிட். இது ஒய் ஆக்சிஸில் இருக்கனால இதனோட கோஆர்டினேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட் 0, ஒய் கோஆர்டினேட் நம்பர். அப்போ 0,aன்னு வரும். அங்கே a,0ன்னு சொன்னோம், இங்கே 0,aன்னு வரும். அப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே வந்து P இஸ் த மூவிங் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். P இஸ் த மூவிங் பாயிண்ட். இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி டைரக்ட்ரிக்ஸ் எஸ் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். அந்த டைரக்ட்ரிக்ஸ் வந்து இசட் வழியாக பாஸ் ஆகுது. இதான் வந்து டைரக்ட்ரிக்ஸ் இசட் வழியாக பாஸ் ஆகுறதா அந்த டைரக்ட்ரிக்ஸு. அப்போ இந்த டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா எனி லைன் parallel to the x axis வந்து y = kன்னு வரும்.
எனி லைன் பேரலல் டு த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து y ஈக்குவல் டு கே. கேன்றது இந்த டிஸ்டன்ஸ்னால் ஏ யூனிட். பட் நெகட்டிவ் சைடு இருக்கலாம், ஏன்னா இது ஆரிஜின்றனால நெகட்டிவ் சைடு இருக்கலாம்னா y ஈக்குவல் டு என்ன வரும்னா மைனஸ் ஏன்னு வரும். y ஈக்குவல் டு மைனஸ் ஏ, இல்லை y ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 0. y ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு சொல்லலாம், இல்லை y ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 0. இப்போது இது பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய், இதுதான் மூவிங் பாயிண்ட். இந்த மூவிங் பாயிண்ட் மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி இப்படியே மூவ் ஆகிட்டே வருது, இப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? இந்த மூவிங் பாயிண்ட்லேருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸும் அதே மாதிரி இங்கேருந்து இந்த பிஎம் இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி இப்படி மூவ் ஆகிட்டே வருது. ஓகேவா? ஸோ இந்த எஸ்பி பை பிஎம் இஸ் ஈக்குவல் டு E is equal to 1 அந்த டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு. ரைட். அப்போ இதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருக்குன்னா ஓப்பன் அப்வேர்டாக இருக்குது. பரபோலா ஓப்பன் அப்வேர்டு இருக்குது. அப்போ இது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எக்ஸ் ஆக்ஸை பேஸ் பண்ணிருச்சு, இது வந்து ஒய் ஆக்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ இதனோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay அப்படின்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. அப்போது பேஸ்ட் அந்த ஒய் ஆக்சிஸ் அப்போ நமக்கு என்ன எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். இது பரபோலா ஓப்பன் அப்வேர்டு, பரபோலா ஓப்பன் அப்வேர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் இன்னும் ஒன்மோர் டைப் மட்டும் இருக்குது. சரி, எஸ் இங்கே எடுத்துக்கிறோம், இசட் வந்து இங்கே எடுக்கிறோம். ஸோ இது வழியாக அப்படியே லைன் ட்ரா பண்ணுறோம். ஓகே, இது வந்து ஒய் ஆக்ஸாக இருக்குது. இந்த எஸ்இசெட்டுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணுறோம். இப்படி வரைஞ்சிட்டோம்னா இது வந்து எக்ஸ் ஆக்ஸாக இருக்குது. இது எஸ்இசெட் வந்து 2a டிஸ்டன்ஸ். எஸ்இசெட் எவ்வளோ இருக்குன்னா 2a டிஸ்டன்ஸு. அப்போ 2aனா மேலே ஒரு போர்ஷன் ஏ, கீழே ஒரு போர்ஷன் ஏ இருக்குது. அப்போ இதனுடைய எஸ் கோஆர்டினேட் எப்படி இருக்குன்னா இங்கே வந்து ஆரிஜின் ஓ இருக்கனால இது நெகட்டிவ் சைடு இருக்கனால 0,-a அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறாரு. இதான் வந்து விக்சல் லைன் டைரக்ட்ரிக்ஸு. இங்கே என்ன ஆச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏன்னு இருக்கும். ஏன்னா எனி லைன் பேரலல் டு த ஒய் ஆக்சிஸ் ஒய் ஈக்குவல் டு கே. கேன்றது இந்த ஏ யூனிட் பாசிட்டிவ் சைடு இருக்கனால ஒய் ஈக்குவல் டு ஏ. இதை எப்படி இன்னொரு ஃபார்மேட்டில் சொல்லலாம்னா ஏ இங்கே வந்துச்சுன்னா ஒய் மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0 அப்படியும் சொல்லலாம். ஒய் மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. இப்போ எஸ் எங்கே இருக்கும் அந்த சைடு தான் பின்ற பாயிண்ட் எடுக்கிறோம். பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இருக்குது. இப்போ இந்த டிஸ்டன்ஸும் இந்த இதில் வந்து பிஎம், இதான் பிஎம் டிஸ்டன்ஸு. ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி இப்படி மூவ் ஆகுது. இந்த கர்வ் வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்படி மூவ் ஆகி போன இந்த கர்வ் எப்படி போகுதுன்னா இட்ஸ் பாசஸ் த்ரூ த ஆரிஜின் இப்படி போய் இப்படி வருது. இந்த கர்வ் இந்த மாதிரி பாஸ் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது, பரபோலா ஓப்பன் எப்படி இருக்குது, டவுன்வர்டில் ஓப்பன் ஆகிருக்கு. பேஸ்ட் ஆன் த ஒய் ஆக்ஸ் இருக்குது. இது வந்து ஒய் ஆக்ஸ் பேஸ்ட் ஆன் த ஒய் ஆக்ஸ் ஓப்பன் டவுன்வர்டாக இருக்குது. அப்போ இதனோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay அப்படின்ற ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay அப்படின்ற இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதனோட வெர்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த வெர்டெக்ஸ் வந்து ஏன்னு சொல்லுவாங்க. ஏ வந்து எப்படி இருக்குன்னா 0 0. ஆக்சுவலாக இப்போ ஆரிஜின் ஓன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து ப்ராப்பராக சொல்லும்போது அது ஏன்ற பொசிஷனில் சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 4 ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் எப்படி இருக்குன்றத டயக்ராமாகவும் சொல்லியாச்சு, அதோட ஃபார்மேட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியாச்சு. டைரக்ட்ரிக்ஸ் இதில் மெயினானது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அப்படின்ற ஃபோக்கஸ்ன்ற எஸ் கோஆர்டினேட்ஸு, அடுத்து வந்து டைரக்ட்ரிக்ஸ் ஃபிக்ஸட் லைனு, அடுத்து வந்து மூவிங் பாயிண்ட் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அது எந்த டைரெக்ஷனில் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு அந்த டைப்ஸ் வந்து இதாகுது. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்ஸை பேஸ் பண்ணி 2 டைப்பும் ஒய் ஆக்ஸை பேஸ் பண்ணி 2 டைப் இருக்குது. ஸோ பேரபோலா அப்படின்றது இந்த ரேஷியோ வந்து ஈக்குவல் டு 1 இருக்கணும். இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இதை மைண்டில் வச்சுங்க. ஃபர்தராக இதை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ டெஃபினிஷன் 5.3 வரும். 5.3 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the line perpendicular to the directrix and passing through the focus is known as an axis of the parabola. லைன் வந்து எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ட்ரிக்ஸாக இருக்குது அண்ட் பாசஸ் த்ரூ த ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் த ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா. இப்போ நம்ம மேலே பார்த்தது எப்படி எதெல்லாம் ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா வரும்னு பாருங்கள். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ட்ரிக்ஸ், இதான் அந்த லைன். இந்த லைன் வந்து பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ட்ரிக்ஸாக இருக்குது, பாசஸ் த்ரூ த ஃபோக்கஸாக இருக்குது. அப்போ இதுதான் வந்து ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா. அப்போ ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஓப்பன் ரைட் வேர்டோட ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி லெஃப்ட் வேர்டு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ட்ரிக்ஸ். இதான் வந்து டைரக்ட்ரிக்ஸ் வந்து இதான் டைரக்ட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ட்ரிக்ஸ் பாசஸ் த்ரூ த ஃபோக்கஸ். அப்போ இதுதான் அந்த ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா, இதுவும் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஓப்பன் ரைட் வேர்டு லெஃப்ட் வேர்டுக்கு ரெண்டுமே வந்து ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா வந்து எக்ஸ் ஆக்ஸாக இருக்குது. இப்போ ஓப்பன் அப்வேர்டு வாங்க. அப்வேர்டு வரும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா ஃபோக்கஸ் இங்கே இருக்குது, அடுத்து வந்து டைரக்ட்ரிக்ஸ் இங்கே இருக்குது. டைரக்ட்ரிக்ஸுக்கு இது பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ இது வழியாக பாஸ் ஆகிறது வந்து ஒய் ஆக்சிஸ் பாஸ் ஆகுது.
அப்போ இங்கே இந்த ஓப்பன் அப்வேர்டுக்கு ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ். ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா வந்து ஒய் ஆக்சிஸ். அடுத்து ஓப்பன் டவுன்வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என்ன இருக்குன்னா எஸ்ஸு, இதை வந்து டைரக்ட்ரிக்ஸ் எல், இது வந்து டைரக்ட்ரிக்ஸ் எல். இது எப்படின்னா இப்போ எல் வந்து பெர்பெண்டிகுலர் டு த, இந்த ஒய் வந்து பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ட்ரிக்ஸாக இருக்குது, பாசஸ் த்ரூ த எஸ்ஸாக இருக்குது. அப்படி இருக்கனால இதான் இது வந்து ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா. இதுவும் என்ன இருக்குது, ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா வந்து ஒய் ஆக்சிஸ். அப்போ ஓப்பன் அப்வேர்டு அண்ட் டவுன்வேர்டு ரெண்டுக்குமே வந்து ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா ஒய் ஆக்ஸாக இருக்கும். ஓப்பன் ரைட்வேர்டு லெஃப்ட்வேர்டு ரெண்டுக்கு வந்து ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா வந்து எக்ஸ் ஆக்ஸாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன். அடுத்து வந்து பாயிண்ட் நம்பர் 2 என்ன சொன்னோம், the intersection point of the axis with the curve is called the vertex. The intersection point of the axis with the curve is called the vertex of the parabola. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னதான், அதாவது intersection point of the axis, இது x axis y axis ரெண்டு intersect பண்ணுற இந்த பாயிண்ட்டு அண்டு intersecting point of the curve, இந்த மூணுமே இன்டர்செக்ட் பண்ணுற அந்த பாயிண்ட்டு, ஆக்சிஸ் கர்வ் மூணுமே இன்டர்செக்ட் பண்ணுற அந்த பாயிண்ட் பேர் தான் வந்து வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். வெர்டெக்ஸை ஏன்ற வேர்டு கூட யூஸ் பண்ணுவாங்கங்க, வெர்டெக்ஸ். எனி chord of the parabola through the focus is called the focal chord. Focal chord of the parabola. Once again, any chord of the parabola through the focus is called the focal chord. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ நம்மகிட்ட எப்படி இருக்குது, இதான் வந்து பேரபோலா இந்த மாதிரி இருக்குது, இட்ஸ் அ பேரபோலா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனி ஒன் பேரபோலா. இதான் வந்து ஃபோக்கஸ் எஸ். கார்டு அப்படின்றது என்ன, கார்டு இஸ் அ லைன் செக்மெண்ட் ஜாயினிங் எனி 2 பாயிண்ட் ஆஃப் த கர்வ். இப்போது எப்படி ஒரு இது ஒரு கார்டு தான், இது எப்படி இருக்குன்னா அந்த கர்வோட 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி, இது ஒரு கார்டு தான், இதுவும் ஒரு கார்டு தான், இதுவும் எப்படி இருக்குது, ஜாயினிங் த எனி 2 பாயிண்ட் ஆஃப் த கர்வ். இதெல்லாம் கார்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த எந்த கார்டு வந்து ஃபோக்கல் கார்டாக இருக்கும்னா, எ கார்டு பாஸஸ் த்ரூ த ஃபோக்கஸ், இந்த ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய இந்த கார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஃபோக்கல் கார்டுன்னு சொல்லுவோம். இந்த இப்படி இருக்கலாம் எந்த ஒரு கார்டுனாலும் ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆச்சுன்னா அது வந்து ஃபோக்கல் கார்டு. ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகாத மற்ற எல்லாமே வந்து ஜஸ்ட் இட் இஸ் அ கார்டு. கார்டு அப்படின்ற டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ லைன் செக்மெண்ட் ஜாயினிங் எனி 2 பாயிண்ட் ஆஃப் த கர்வ். பட் இந்த ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய இந்த கார்டுக்கெலாம் பேர் வந்து ஃபோக்கல் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The focal chord, the length of the focal chord perpendicular to the axis is called the latus rectum. Length of the focal chord perpendicular to the axis is called the latus rectum. இப்போ இன்னொரு நியூ ஒரு ஐடியா சொல்கிறாங்க. என்ன ஐடியா சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த பேப்பரில் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம், இந்த பேப்பரில் சொல்லுவோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மகிட்ட எஸ் அப்படின்றது ஃபோக்கஸ், இந்த ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஒரு கார்டு, இது வந்து பாஸ் ஆகக்கூடிய ஒரு கார்டு. அட் த சேம் டைம் இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சிஸ். அப்போ இதிலேருந்து இப்படி ஒரு லைன் வரைகிறீங்க, இது எப்படி இருக்குன்னா எஸ் வழியாக பாஸ் ஆகுது, அதே டைமில் எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சிஸாக இருக்குது. அப்போ இதுக்கு பேர் வந்து ஜென்ரலாக சொல்லும்போது ஃபோக்கல் கார்டுன்னு சொல்லுவோம். அந்த ஃபோக்கல் கார்டில் பர்டிகுலராக இந்த மாதிரி பெர்பெண்டிகுலர் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு த லேட்டஸ் ரெக்டம், எல்ஆர்னு சொல்லுவோம். தட் இஸ் கால்டு த லேட்டஸ் ரெக்டம், எல்ஆர். lattice rectum, full form வந்து lattice rectum, short form வந்து LR. Okay, all the focal chord is not a lattice rectum. எந்த focal chord the lattice rectum இருக்கும், that chord must perpendicular to the x-axis, perpendicular to the axis of the parabola, perpendicular to the axis of the parabola, that is called the lattice rectum அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் 5.14 என்ன சொல்கிறாங்கன்னா, find the length of the lattice rectum of the parabola x square equal to 4ax. இப்போ நம்ம சொன்னோம்ல lattice rectum சொன்னோம் இல்லையா, இதோட லென்த் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது லென்த்ன்றது இதுதான், அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இந்த இருக்கு இல்லையா, இதை எல் டேஷ்னு சொல்லலாம். இந்த டிஸ்டன்ஸ் எல் டேஷ், இந்த டிஸ்டன்ஸை தான் இந்த டிஸ்டன்ஸ் தான் லென்த் ஆஃப் த lattice rectumனு சொல்கிறோம். இந்த லென்த் என்ன இருக்குன்றதை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதிலே வந்து இப்போ ஓப்பன் அப்வேர்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அப்வேர்டு இப்படி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இது ஓப்பன் அப்வேர்டு. அப்போ இங்கே தான் எஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து lattice rectum, இதான் வந்து lattice rectum, இது எல் டேஷ். இதோட லென்த்து எல்லாவோட லென்த் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆல் த 4 இதுக்கு வந்து ஒரே லென்த்தாக தான் இருக்கும். பட் lattice rectum அப்படின்றது இஸ் அ ஃபோக்கல் கார்ட் தட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா அண்ட் பாசஸ் த்ரூ த ஃபோக்கஸ். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா இஸ் y square equal to 4ax, ஓப்பன் ரைட் வேர்டு எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து எல் டேஷ் பாசஸ் த்ரூ த ஃபோக்கஸ் a, 0. இங்கே நமக்கு இந்த டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க, அந்த டயக்ராம் கூட எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டயக்ராம் ஃபஸ்ட் பேஜில் இருக்க இந்த 5.8ன்ற இந்த டயக்ராம் எடுத்துக்கிறோம். என்னென்னா, இப்போ எல் டேஷ் இந்த இருக்குல்லையா, இது எல், இது எல் டேஷ், இதான் வந்து lattice rectum சொல்கிறோம். இந்த எல் டேஷ்
வந்து என்ன சொல்கிறோம்னா பாஸஸ் த்ரூ த ஃபோக்கஸ் A,0 A,0 வழியாக பாஸ் ஆகுது. அப்போ ஹென்ஸ் என்ன சொல்கிறோம், எல் எப்படி இருக்கும்னா எல் as a point A of y1. எல்லுன்ற பாயிண்டில் வந்து ஏன்றது எக்ஸ் டிஸ்டன்ஸ், ஒய்ன்றது அன்னோனாக இருக்குது y1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ எல்லுன்ற இந்த பாயிண்ட் எப்படி எடுத்துக்கிறோம்னா A,y1 அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. அடுத்து வந்து அந்த A,y1ன்ற பாயிண்ட்டை வந்து y² = 4x அப்ளை பண்ணால் y1² = 4a² அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன செய்கிறோம், இப்போ y1 = ± 2a கிடைக்கும். இப்போ y1 ஸ்கொயர்லேருந்து y1 எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ± 2a கிடைக்கும். அப்போது இங்கேருந்து இங்கே மேலே இருக்கிறது +2a, இங்கேருந்து இங்கே இருக்கிறது -2a, மேலே இருக்கிறது +2a -2a. அப்போ x கோஆர்டினேட் வந்து a, y கோஆர்டினேட் வந்து +2a and -2a. இது x, இது வந்து y இருக்குது, இதான் வந்து பேரபோலா அப்படி இருக்குது. ஓகேவா, இங்கே தான் எஸ் அப்படின்ற ஃபோக்கஸ் இருக்குது. இதுதான் நம்ம L''ன்றதை சொல்லியிருக்கோம், L''. இப்போ இது வந்து A,0 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா பிகாஸ் இந்த இதுலேருந்து இங்கே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏன்றனால A,0 அப்படின்னு சொல்லி A,0. இப்போ இது நமக்கு எவ்வளவுன்னு தெரியாது, பட் இதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம், y1, இதை தான் y1 வச்சுருக்கோம். y1 = +or-2a கிடச்சிருக்கு. அப்போ L எப்படி இருக்குன்னா எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஏவாகவும் ஒய் டிஸ்டன்ஸ் வந்து +2a கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஏ இருக்கும், பட் ஒய் டிஸ்டன்ஸ் வந்து -2a இருக்கும். ஒய் டிஸ்டன்ஸ் வந்து -2a. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2a டிஸ்டன்ஸு, இங்கே ஒரு 2a டிஸ்டன்ஸ். அப்போ 2a + 2a என்ன இருக்குன்னா 4a. அப்போ L', இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னா 4a. அந்த L', = 4a லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து A,2a அண்டு A,-2a. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். therefore the length of the lattice rectum L', = 4a அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அடுத்த நோட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். The standard form of the parabola y² = 4x has for its vertex 0,0 axis is x-axis. பேரபோலோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் y² = 4x ஓட வெர்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா 0,0 இருக்குது. நம்மளோட ஆக்ஸ் ஆஃப் த பேரபோலா வந்து எப்படி இருக்குன்னா x-axis இருக்குது. இந்த ஃபோக்கஸ் இஸ் A,0 and the parabola y² = 4ax is lies completely on the non-negative sides of the x-axis. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எப்படி இருக்குது, இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதான் வந்து y² = 4ax. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆக்ஸ் ஆஃப் த பேரபோலா வந்து x-axis இருக்குது. ஆக்ஸ் ஆஃப் த பேரபோலா x-axis. அப்போ இந்த கர்வ் வந்து பேரபோலா இருக்குன்னா கம்ப்ளீட்லி ஆன் த பாசிட்டிவ் சைடு, நான் நெகட்டிவ் சைடு. ஏன்னா இங்கிட்டு 0,0 இங்கிட்டு தான் நெகட்டிவ் சைடு இருக்குது, இங்கே ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்குது. அப்போ x-axis ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் சைடில் இருக்குது. அதான் என்ன சொல்லுவோம், கம்ப்ளீட்லி ஆன் த பாசிட்டிவ் சைட் ஆஃப் த x-axis. ரீப்ளேஸ் y by -y. இந்த கர்வில் y² பதிலாக ஒய்க்கு பதிலாக -y போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகும்னா +y² வந்துடும். அப்போ y² = 4x. ஈக்குவேஷனில் எந்த சேஞ்சஸ் வரல. இது ஒரு ஃபார்மேட். ஒய்க்கு பதிலாக -y அப்ளை பண்ணி ஈக்குவேஷனில் எதுவுமே சேஞ்ச் ஆகலை அப்படின்னா தட் கர்வ் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் x-axis. ஒய்க்கு சேஞ்ச் பண்ணி மாற்றமாகலைன்னா சிமெட்ரிக்கல் அபவுட் x-axis. எக்ஸுக்கு சேஞ்ச் பண்ணி மாற்றமாகலைன்னா சிமெட்ரிக்கல் அபவுட் y-axis அப்படின்னு சொல்லுவோம். இப்போதைக்கு இது ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுங்க. ரீப்ளேஸ் y by -y இதில் அப்ளை பண்ணி அப்போ -y² பண்ணால் +y² வந்துடும். அப்போ நோ சேஞ்சஸ் இன் y. அதனால் என்ன சொல்கிறோம், இந்த பேரபோலா y² = 4x is symmetrical about x-axis. The axis of the parabola is the axis of symmetry. Axis of symmetry. அப்போ இந்த x-axisன்றா சிமெட்ரிக் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். x-axis தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிமெட்ரிக் ஆக்சிஸ். அதனால் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரபோலா வித் வெர்டெக்ஸ் h,k. இது பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் வந்து 0,0 தான் பார்த்துருக்கோம், 0,0 பார்த்துருக்கோம். இப்போ வெர்டெக்ஸ் h,k என்ன ஆகும் பாருங்கள். அந்த வெர்டெக்ஸ் h,k இஸ் k and the axis of symmetry is parallel to the x-axis. The equation of the parabola is either y - k the whole square equal to 4a into x minus h or y - k the whole square equal to -4a into x minus h. இந்த ஃபிகர் நம்பர் 5.19 and 20. அடுத்த ஃபிகர் இங்கே கொடுத்துருக்கேன், அடுத்த பேஜில் அதை உங்களுக்கு நான் அப்புறமா காமிக்கிறேன். இந்த வெர்டெக்ஸ் is h,k and the axis of the symmetry is parallel to the y-axis. The equation of the parabola is either x minus h the whole square equal to 4a into y minus k or x minus h the whole square equal to -4a into y minus k. ஓகே, இது அடுத்த ஃபிகரில் இருக்குது, அது நம்பர் அப்புறம் காமிக்கிறோம். ஸோ இதை நான் உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்மில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம ஜென்ரலாக இருக்கிற அந்த ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். இப்போது பொதுவாக இருக்குது, இது இங்கே என்ன இருக்குன்னா
நான் பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்டுக்கு சொல்லிடுறேன், அதை வச்சு நீங்கள் மற்றதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே இருக்கிறது என்ன இருக்குன்னா இட் இஸ் அ ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ். இப்போ இதுவரைக்கும் வெர்டெக்ஸ் 0 0 இருந்துச்சு, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். 0,0 இங்கே இருந்துச்சு. இப்போ அதனால் அப்படியே நம்ம ஃபார்மேட்டாக டேரெக்டாக போட்டாச்சு. இப்போ 0,0 இல்லாமல் சம் h,k, அதாவது சம் நம்பர் இருக்குது. ஸோ நம்பரை வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். பட் நான் ஒரு இடத்துல இந்த இடத்துல மார்க் பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு அந்த வெர்டெக்ஸ் A வந்து h,k இருக்குன்னு எடுத்துக்கிறேன். வெர்டெக்ஸ் A வந்து h,k. அப்போ அந்த வெர்டெக்ஸ் வழியாக தான் நமக்கு ஒரு லைன் பாஸ் ஆகும், அதான் SEZன்னு சொல்லுவோம். வெர்டெக்ஸ் வழியாக தான் இந்த லைன் பாஸ் ஆகும்னா SEZன்ற லைன் பாஸ் ஆகும். அதை நம்ம என்ன செய்கிறோம், x' அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இது வழியாக இன்னொரு லைன் பாஸ் ஆகும், அந்த h,k வழியாக இன்னொரு லைன் பாஸ் ஆகும். அதை அப்படி என்ன செய்கிறோம், இதை y' எடுத்துக்கிட்டாச்சு. இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா A ஆஃப் வெர்டெக்ஸ் A ஆஃப் h,k இருக்குது, h,kன்னு இருக்குது. இப்போ 0,0 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2,3 இருக்கிறதுன்னு வச்சுங்க. எக்ஸில் 2, ஒய்யில் 3, அதாங்க நம்ம சொல்லுவோம் இந்த பாயிண்ட். இங்கே 2, இங்கே 3 தள்ளி, இங்கே 2 டிஸ்டன்ஸ் இங்கே தள்ளி இருக்குது, இங்கே 3 டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆர்ஜின்லேருந்து எவ்வளோ தூரம் இங்கே இருக்குன்னா h டிஸ்டன்ஸு, இது வந்து h டிஸ்டன்ஸு, இங்கே வந்து என்ன இருக்குன்னா k டிஸ்டன்ஸ், ஒய்யில் வந்து k டிஸ்டன்ஸ். இப்போ இந்த இடத்துல இந்த பேரபோலா இருக்குது அப்படின்னா இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பேரபோலா கர்வ் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இதான் வந்து இந்த பேரபோலா மூவிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு வச்சுங்க. மூவிங் பாயிண்ட் இந்த மாதிரி இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். மூவிங் பாயிண்ட் இப்படி இருக்குது, இதான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் எஸ் இருக்கும். அப்போ எஸ் எப்படி இருக்கும், எஸ்ஸோட கோஆர்டினேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எஸ் ஆக்சுவலாக ஜென்ரலாக என்ன சொல்லியிருக்கோம்னா A,0ன்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல எஸ் எப்படி இருக்குன்னா அது எக்ஸாக்சிஸ் மேலே இருந்ததுன்னா, பட் இங்கே எக்ஸாக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது, அதாவது சிமெட்ரிக் ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்குது. திஸ் இஸ் சிமெட்ரிக் ஆக்சிஸ் பேரலல் இருக்கனால இதோட எக்ஸ் கோஆர்டினேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி இங்கே வந்து இது வரைக்கும் நம்ம h டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ஹச்சுக்கு அடுத்து எவ்வளோ தூரம் இருக்குன்னா வெர்டெக்ஸ்லேருந்து வந்து A யூனிட் இருக்கும். எப்போவுமே வந்து வெர்டெக்ஸ்லேருந்து எஸ்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து A யூனிட். அந்த A யூனிட் எதோட சேர்த்துக்கணுமோ இந்த h டிஸ்டன்ஸோடு சேர்க்கும்போது அப்போ என்ன செய்யணும்னா h + A அப்படின்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய் டிஸ்டன்ஸ் வந்து இந்த இதில் நம்ம ஒய் வந்து இந்த k டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும். அதுக்கடுத்து நம்ம எதுவுமே நமக்கு இங்கே ஆட் ஆகலை. அப்போ 0 + kன்னு வரும். அப்போ சிம்பிளி இட் இஸ் a k. அப்போ எஸ் வந்து h + A, k அப்படின்னு எடுத்துக்கிறோம். எப்போது இந்த S ஆஃப் h, k இருக்கும்போது இதோட டைரக்ட்ஸ் எப்படி இருக்குன்னா வெர்டெக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். வெர்டெக்ஸ் இங்கே இருக்குன்னா இந்த சைடு இப்படி இருக்குன்னு வச்சுங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக அப்படி போடுறோம். அப்படி போடும்போது இதான் வந்து டைரக்ட்ரிக்ஸ் L இருக்கும். DIR டைரக்ட்ரிக்ஸ் இல்லாட்டி Lன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக இதனோட ஈக்குவேஷன் எப்படி நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து x = -e அப்படின்னு சொல்லியிருப்போம். x = -e இந்த சைடு வரனால x = -eன்னு சொல்லிடுவோம். இப்போ x அப்படின்றது இங்கே எப்படி மாறி இருக்குன்னா இந்த x கோஆர்டினேட் வந்து ஏதோ பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா h, ஏன்னா இங்கே h டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போது இங்கேருந்து இங்கே வரும்போது எப்படி இருக்கும்னா x = இப்போ x = h - eன்ற ஃபார்மேட் இருக்கும். x = h - e. இதான் வந்து டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன். x = h - e. ஆக்சுவலாக சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரிஜின்லேருந்து இங்கே வந்து h யூனிட் இருக்கும். அதோட வந்து இந்த இடத்துல ஒரு A யூனிட் ஆட் ஆகி x + h + Aன்னு எடுத்திருக்கும். இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரிஜின்லேருந்து இங்கே வெர்டெக்ஸ் வந்து ஒரு h யூனிட் இருக்குது. பட் இந்த சைடு என்ன இருக்குன்னா -a டிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா நெகட்டிவ் சைடில் வந்து -a இருக்குது. அந்த -a ஹச்சோட ஆட் பண்ணும்போது h - eன்னு வரும். அவ்வளோதான். இங்கே வந்து இது வந்து ஆக்சுவலாக h யூனிட்டு. இந்த h யூனிட்டோட இந்த ஏவோட ஆட் பண்ணும்போது h + a வருது எஸ்ஸில் வந்து. இந்த h யூனிட்டில் இங்கிட்ட இருக்கிற அந்த -aவை நம்ம ஆட் பண்ணும்போது அப்போ h - eன்னு நமக்கு கிடைக்குது. இட் இஸ் h - e. இதான்ப்பா என்னோட ஃபார்மேட்டு. பட் இப்போ இதை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு பதிலாக இங்கே x' ஃபார்மேட் இருக்குது, ஒய்க்கு பதிலாக y' ஃபார்மேட் இருக்குது. அப்போ இதனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0 இருக்கும்போது என்னோடய ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது வெர்டெக்ஸ் வந்து 0 0 இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, y² = 4ax இப்படி இருந்துச்சு. இப்போ 0 0 இல்லை. இப்போ இதனோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா y - h the whole square, sorry, y - k the whole square = 4a × x - h. 4a × x - h. இதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. y - k the whole square = 4a × x - h.
அதாவது 0 இருக்கும்போது இந்த மாதிரி இருக்குது. இப்போ h,k இருக்கும்போது இந்த ஃபார்மேட் இருக்குது. இது இன்னும் சிம்பிள் லாஜிக்கில் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது h,kன்ற பொசிஷனில் இருக்கேன், அதாவது 0,0லேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கேன். சப்போஸ் நான் இந்த பொசிஷனுக்கு வரதா இருந்தால் எக்ஸில் எவ்வளவு நான் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா h டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணால் இங்கே மீட் பண்ணிடுறேன். அதான் எக்ஸ் மைனஸ் ஹெச்ன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 0,0க்கு வரதா இருந்தால் இங்கேருந்து இந்த k டிஸ்டன்ஸை கம்மி பண்ணோம்னா என்ன வந்துடும், 0,0 வந்துடும். அதான் வந்து என்ன செய்யணும், y மைனஸ் கே. ரைட்டா? அப்போ y மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச். இது வந்து a வந்து 0,0 இருக்கும்போது இங்கே a வந்து h,k இருக்கும்போது இதை நீங்கள் ஒன்றை ஞாபகம் வச்சுட்டா போதும். இதே மாதிரி எல்லா டைப்புக்கும் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா டைப்புக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்டு இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்க வந்து பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்டுக்கு. இதே பேரபோலா ஓப்பன் லெஃப்ட் வேர்டுன்னு என்ன ஆகுதுன்னா இதே ஃபார்மேட் தான் வரும். என்ன மட்டும் இங்கே தான் வரும்னா ஒரு -4a மட்டும் வரும். -4a மட்டும் வரும். இதுவே பேரபோலா ஓப்பன் அப்வேர்டு வரும்போது அப்வேர்டோட ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருந்துச்சு, அப்வேர்டுக்கு வந்து x² = 4ay அப்படின்னு பார்த்தோம். அப்போ x²ன்றது x எப்படி ஆகும்னா x மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே அப்படின்னு மாறிடும். இதே வந்து x² = -4ay வரும்போது என்ன இருக்குன்னா x மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a இன்ட்டு ஒய் மைனஸ் கேன்ற ஃபார்மேட் வரும். -4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே. ஓகேவா? இப்போது இந்த 4 ஃபார்மேட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் ஒரு சிம்பிள் லாஜிக் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது என்ன, வாட் ஆர் த 4 ஃபார்மேட்ஸு? y² = 4ax பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்டு. இப்போது ஃபஸ்ட்டு ஃபார்மேட் வந்து y² = 4ax. அடுத்து y² = -4ax, x² = 4ay, x² = -4ay. இது ஓப்பன் ரைட் வேர்டு, இது ஓப்பன் லெஃப்ட் வேர்டு, ஓப்பன் அப்வேர்டு, ஓப்பன் டவுன் வேர்டு. இதிலேருந்து நம்ம பார்க்கும்போது இங்கெல்லாம் வந்து வெர்டெக்ஸ் என்ன இருக்குன்னா 0,0 இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு வெர்டெக்ஸ் எப்படி இருந்துச்சு, ஒன் செகண்ட் பாருங்கள். இப்போது வெர்டெக்ஸ் வந்து 0,0 இருக்கும்போது ஓப்பன் ரைட் வேர்டோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா y² = 4ax இருந்துச்சு. ஓப்பன் லெஃப்ட் வேர்டு வந்து y² = 4a -4ax இருந்துச்சு. ஓப்பன் அப்வேர்டாக இருக்கும்போது x² + +4ay இருந்துச்சு. ஓப்பன் டவுன் வேர்டாக இருக்கும்போது x² = -4ay இருந்துச்சு. வெர்டெக்ஸ் 0,0 இருக்கும்போது. இதே வெர்டெக்ஸ் வந்து h,k இருக்கும்போது இதை எப்படி எழுதுறதுன்னா ஒரு சிம்பிள் லாஜிக். x அப்படின்ற இடத்துல போகிறோம் x மைனஸ் ஹெச்னு அப்ளை பண்ணிங்க, y அப்படின்ற இடத்துலலாம் y மைனஸ் கேன்னு அப்ளை பண்ணுங்கள். ரைட்டா? இதை மட்டும் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். மற்ற நீங்கள் ஆன்சர் ஃபுல்லாக மெமரி பண்ண தேவையில்லை. இந்த ஃபார்மேட் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஒய்ன்ற இடத்துல எதாச்சும் ப்ளேஸ் பண்ணும் y மைனஸ் கே. அப்போ ஃபஸ்ட்டு வந்து y மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா அந்த ஸ்கொயர் அப்படியே இருக்கும், 4a அப்படி இருக்கட்டும். எக்ஸுக்கு பதில் என்ன செய்கிறோம், எக்ஸ் மைனஸ் ஹெச் அப்ளை பண்ணியாச்சு. அதே மாதிரி இதில் அப்ளை பண்ணும்போது ஒய் என்ன வச்சுருக்கோம், ஒய் மைனஸு கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a இன்ட்டு எக்ஸுக்கு பதில் என்ன செய்கிறோம், எக்ஸ் மைனஸ் ஹெச். அதே மாதிரி இந்த ஃபார்மேட்டில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு ஒய்க்கு பதிலாக என்ன செய்கிறோம், ஒய் மைனஸு கே அப்படின்னு எடுக்கிறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a இன்ட்டு ஒய் மைனஸு கே அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கூட இதை மெமரியில் வச்சுக்கலாம். இந்த 4 ஃபார்மேட் நல்லா மெமரியில் வச்சுக்கணும் நீங்கள். ஓகேவா? பேரபோலா ஓப்பன், ரைட் வேர்டு, லெஃப்ட் வேர்டு, அப் வேர்டு அண்ட் டவுன் வேர்டு. ரைட் வேர்டு அப்படின்றது எக்ஸாக்ஸை பேஸ் பண்ணியிருக்கு, ரைட் லெஃப்ட் வந்து எக்ஸாக்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். அப்வேர்ட் டவுன் வேர்டு வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா ஒய் ஆக்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு 4 டைப்பை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து புக்கில் ஒரு டேபிளர் காலமாக கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளர் காலத்தை உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அதை எடுத்துக்கிறோம். இதில் வந்து காலம்ஸில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்குது, அடுத்து கிராஃப் இருக்குது, அடுத்து வெர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஃபோக்கஸ், அடுத்து ஆக்ஸ் ஆஃப் சிமெட்ரி, அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம். லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம் ஃபார் ஆல் த டைப் 4a தான். பட் இப்போ ஃபஸ்ட்டு டைப் வரும் பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்டோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து h,k இருக்கனால y மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இந்த மாதிரி இருக்குது. 0,0 இந்த இடத்துல இது எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்சஸ், இதில் h,k இங்கே இருக்குது. அப்போ அந்த h,k வழியாக ஆக்ஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து இது எக்ஸ் டேஷு, இது வழியாக வரக்கூடியது வந்து இங்கே வந்து ஒய் டேஷ் இருக்கும். இது வந்து டைரக்ட்ரிக்ஸ், இங்கே இருக்கிற வந்து டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டு, இந்த டைரக்ட்ரிக்ஸ் ஃபார்மேட்டு
ஸோ அதனோட ஈக்குவேஷன் இங்கே மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. பட் இது வந்து வெர்டெக்ஸ் ஹச் கமா கேன்னு இருக்குது. என்னோட ஃபோக்கஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஹச் ப்ளஸ் ஏ கமா 0 + k இல்லை சிம்பிளி கேன்னு கூட போடலாம். அப்போ என்னோட ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, இது வந்து ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ். ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y = kன்னு வரும். ஈக்குவேஷன் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது y = k, அதான் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து எக்ஸ் ஆக்சிஸ், பட் எக்ஸ் ஆக்ஸோட ஈக்குவேஷன் வந்து y = k. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கோம். x = h - a வரும். லென்த் ஆஃப் த லேட்டஸ் 4a. அடுத்து வந்து பேரபோலா ஓப்பன் லெஃப்ட் வேர்டு வரும்போது அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா y - k = -4a × x - h. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து இங்கே +4a, இங்கே வந்து -4a, அவ்வளோதான் டிஃபரன்ஸு. கர்வ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஓப்பன் ஆகிருக்கும். அப்போ அதே மாதிரி தான் இங்கே வந்து இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, இங்கே வந்து எக்ஸு, இங்கே வந்து ஒய், இங்கே தான் 0 0ன்னு இருக்கும். பட் ஹச் கமா கேன்ற கான்செப்ட் இங்கே எடுத்திருக்கோம். இதை வச்சுட்டு பேரபோலா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு x' y' இருக்குது. அப்புறம் டைரக்ட்ரிக்ஸ் இங்கே இருக்கும். அப்போ இதோட வெர்டெக்ஸ் வந்து ஹச் கமா கேன்னு இருக்குது. என்னுடைய ஃபோக்கஸ் எஸ் பார்க்கும்போது எஸ் இங்கே இருக்கிறனால என்ன இருக்கும், h - a, 0 + kன்னு இருக்கும். இது ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஈக்குவேஷன் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து y = k. அடுத்து வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், x = h + a ன்னு வரும். ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் வந்து x = h + a, லென்த் ஆஃப் த லேட்டஸ் = 4a. இப்போ ஈக்குவேஷன்லையும் ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் +a - a தான். அடுத்தது வந்து ஃபோக்கஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் கோஆர்டினேட் வந்து ஸ்லைட் சேஞ்சஸ். இங்கே வந்து h + a, இங்கே வந்து h - a ன்னு வரும். அதே மாதிரி டைரக்ட்ரிக்ஸ்லையும் இங்கே வந்து h - a, இங்கே h + a. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் h + a இருந்தால் டைரக்ட்ரிக்ஸ் வந்து h - a இருக்குது. ஃபோக்கஸில் வந்து h - a இருந்தால் டைரக்ட்ரிக்ஸில் வந்து h + a இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிமிலாரிட்டி நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக அதை மெமரியில் வச்சுக்கலாம். அதுக்காக நான் சொன்னேன். இப்போ பார்க்குறது வந்து பேரபோலா ஓப்பன் அப்பில் மேலே ஓப்பன் ஆகிருக்கிறது வந்து. அப்போ இது வந்து என்னோடய ஈக்குவேஷன் வந்து x - h = 4a × y - kன்னு வரும். இது வந்து வெர்டெக்ஸ் வந்து h கமா k. அப்போ இங்கே பூரா பார்த்தீங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட் வந்து இங்கே வந்து 0 + h இருக்கும். y கோஆர்டினேட்டில் வந்து a + kன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்றத ஃபோக்கஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த a to s, அந்த a டிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா y டிஸ்டன்ஸில் இருக்குது, y ஆக்சிஸில் இருக்குது. அதனால் y ஆக்சிஸில் வந்து a + kன்னு போட்டாச்சு, a + k. அடுத்து வந்து ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து y ஆக்சிஸ். ஈக்குவேஷன் ஆஃப் த y ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா x = h. ஈக்குவேஷன் ஆஃப் த y ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா x = h. என்னோட டைரக்ட்ரிக்ஸ் வந்து கீழே டவுனில் இருக்கும். அதே மாதிரி இங்கே டைரக்ட்ரிக்ஸ் என்ன சொல்லணும், y ஃபார்மேட்டில் சொல்லணும். எனி லைன் parallel to the x axis வந்து y = ஃபார்மேட் இருக்கனால y = k - a வரும். இங்கே வந்து k + a, இங்கே வந்து k - a, இந்த மாதிரி வரும். இங்கே வந்து லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 4a தான். அதே மாதிரி ஓப்பன் டவுன்வேர்டு வரீங்க. டவுன்வேர்டோட ஃபார்மேட் வந்து கர்வ் வந்து ஓப்பன் டவுன்வேர்டில் இருக்கும். அதே h கமா k ஃபார்மேட் எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து இதனோட ஃபோக்கஸ் வந்து கீழே நெகட்டிவ் சைடில் இருக்கும். அதனால் என்ன செய்கிறோம்னா 0 + h கமா k - a வரும். இங்கே -a + k போட்டிருக்காங்க, நீங்கள் k - a எடுத்துக்காங்க. அடுத்து வந்து ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து y ஆக்சிஸ். ஈக்குவேஷன் ஆஃப் த y ஆக்சிஸ் x = hன்னு எடுத்துக்கிறீங்க. தென் என்னோட டைரக்ட்ரிக்ஸ் வந்து இங்கே parallel to the x axis இருக்கும். தட் இஸ் y = k + a எடுத்துக்கிறோம். லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் கூட 4aன்னு சொல்லிடுறோம். இப்போது இந்த பேரபோலாவோட ஆல் 4 டைப்ஸ் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக தரவாக பாருங்கள். உங்களுக்கு தனியாக டயக்ராம் நான் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புக்கில் கொடுத்துருக்க அந்த டேபிளர் காலமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 1 or 2 டைம்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த பேரபோலாவோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்குறதா சிம்பிள். நம்ம வீட்டில் டிஸ்ஆன்ட்டை நான் மேலே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டிஸ்ஆன்ட்டை நான் வந்து பேரபோலாக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி மோட்டார் சைக்கிள், லைட்டு, லைட்டு இதுலாம் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டு இதுலாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பேரபோலா சர்ஃபேஸாக தான் இருக்கும். அந்த சர்ஃபேஸ் இருக்கிறனால தான் நமக்கு வந்து அந்த லைட் வந்து எக்ஸ்பேண்டாக நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். ரைட்டு. இப்போ இது வரைக்கும் இந்த இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இனி இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணுறது, எக்ஸசைஸ் நம்பர் 5.2ல் சம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றதை கண்டினியூ பண்ண போகிறோம் அடுத்து.